நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோக முத்திரை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது சிறுகுடல் பெருங்குடல் குடல் சுத்தம். குடலில் ஏற்படுகின்ற கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது? குடல் சுத்தமாக இருந்தாலே வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். அதற்குரிய அற்புதமான பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோக முத்திரைகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குடல்களை சுத்தப்படுத்துதல். இந்த குடல்களை சுத்தப்படுத்துவதற்கு கடினமான யோகாசனங்கள்லாம் இருக்குது, கிரிகைகள் இருக்கின்றன. நம்மளை பொறுத்த மட்டுக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக இருக்கணும். அந்த மாதிரி பயிற்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை காலை மாலை ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் அசுத்தங்கள் அனைத்து வெளியேறிவிடும். வயிறு உப்பிசம், பசியின்மை, அதே மாதிரி சாப்பிட்டு ஜீரணமாகாத ஒரு நிலை, வயிற்றில் கட்டிகள் வரக்கூடியது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம அடிக்கடி சொல்வது உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், நம்ம உழைப்பில் ஒழுக்கம். சாத்வீகமான உணவு, பழ வகைகள் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதிக காரம் உப்பு புளிப்பு வேண்டாம். இரவு சாப்பாடு 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த மாதிரி அமைத்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை உங்கள் குழந்தைகள் முதல் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் பயிற்சி பண்ணுங்கள். குடல்கள் சுத்தமாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல அந்த மாதிரி நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும். நார்மல் பிரீத்திங். கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது சுத்தப்படுத்தும் முத்திரை. கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல் முதல் பகுதியில் கீழிருந்து பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். குடல் சுத்தமாக இயங்குவதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வு வயிற்று உள் பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் முத்திரைகளை உணர்வோடு செய்யும் பொழுது தான் பலன் முழுமையாக கிடைக்கும். இந்த முத்திரை குடல்களை சுத்தப்படுத்துகின்றது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்கள் உணர்வு சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. அந்த குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. கண்களை மூடி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க.
சேரில் கையை வச்சுக்கோங்க. 2 காலை மெதுவாக இந்த மாதிரி ரைஸ் பண்ணுங்கள். கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை 2 கால் ரைஸ் பண்ணிக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. குடல்களை சுத்தப்படுத்தக்கூடிய அருமையான பயிற்சி. காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.